அன்பான ஆட்டினை பலிந்த ஆபேலும் இங்கே தெரிகின்றார். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டின் பொது காலம் 14ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க வந்துள்ள இறைக்குலமே, நாம் அனைவரும் வாழ்வில் சந்தித்திருக்கும் அல்லது சந்திக்கவிருக்கும் அந்த வருத்தமான அனுபவத்தை இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நினைவுறுத்துகின்றன. அந்த அனுபவம் நிராகரிப்பு, புறக்கணிப்பு. மனித அனுபவங்களிலேயே மிக ஆழமான காயங்களை உருவாக்குவது நிராகரிப்பு, புறக்கணிப்பு. அதிலும் காரணங்கள் எதுவும் இல்லாமல் அல்லது நமக்கு புரியாத காரணங்களுக்காக நாம் புறக்கணிக்கப்படும் போது அந்த வேதனை மிக கொடுமையாக இருக்கும். தன் சொந்த ஊரிலேயே இறைமகன் இயேசு புறக்கணிக்கப்படுகின்றார். அங்கே உடல்நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் இயேசுவால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் என்று நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ளது. அற்புதங்களை ஆற்ற வல்ல இறைவனையே கட்டி போட்டுவிடும் நமது முற்சார்பு எண்ணங்களை அகற்றி முற்றிலும் மூடிய கல்லறைகளாக மாறியிருக்கும் நமது உள்ளங்களை இறைவன் திறந்து நமக்கு உயிர் தர வேண்டும் என்று உருக்கமாக இன்றைய திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோடு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே,
எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகை உம் திருமகனின் தாட்சியினால் மீண்டும் நிலைநிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமை தலையிலிருந்து நீர் விடுவித்த உம் நம்பிக்கையாளர்களுக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைய செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை திருவசனங்கள் 2 முதல் 5 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்கச் செய்தது. அப்போது அவர் என்னோடு பேசியவற்றை கேட்டேன். அவர் என்னிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாராகிய இஸ்ரேல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகின்றேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையரும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்துள்ளனர் என்றார். வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட அம்மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். நீ அவர்களிடம் போய், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே என்று சொல். கலக வீட்டாராகிய அவர்கள் செவி சாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் தங்களிடையே ஓர் இறைவாக்கினர் வந்துள்ளார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். விண்ணுலகில் வீற்றிருப்பவரை உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். பல்லவி. ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல எம் கடவுளாகிய ஆண்டவரை நீர் எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். பல்லவி. ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு இறங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் நிகழ்ச்சி அடைந்து விட்டோம். இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைமொழி போதும், இருமாந்த மனிதரின் வழி சொல்லும் போதும். பல்லவி. ஆண்டவரே, எமக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய
2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை திருவசனங்கள் 7 முதல் 10 முடிய. சகோதர சகோதரிகளே, எனக்கு அருளப்பட்ட ஒப்புயர்வற்ற வெளிப்பாடுகளால் நான் இருமாப்பு அடையாதவாறு பெருங்குறை ஒன்று என் உடலில் தைத்த முள் போல் என்னை வருத்திக் கொண்டே இருக்கிறது. அது என்னை குத்தி கொடுமைப்படுத்த சாத்தான் அனுப்பிய தூதனை போல் இருக்கிறது. நான் இருமாப்பு அடையாதிருக்கவே இவ்வாறு நடக்கிறது. அதை என்னிடமிருந்து நீக்கிவிடுமாறு 3 முறை ஆண்டவரிடம் வருந்தி வேண்டினேன். ஆனால் அவர் என்னிடம், என் அருள் உனக்கு போதும், வலுவின்மையில்தான் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்றார். ஆதலால் நான் என் வலுவின்மையை பற்றித்தான் மனமுவந்து பெருமை பாராட்டுவேன். அப்போது கிறிஸ்துவின் வல்லமை என்னுள் தங்கும். ஆகவே என் வலுவின்மையிலும் இகழ்ச்சியிலும் இடரிலும் இன்னலிலும் நெருக்கடியிலும் கிறிஸ்துவை முன்னிட்டு நான் அகமகிழ்கின்றேன். ஏனெனில் நான் வலுவிற்றிருக்கும் பொழுது வல்லமை பெற்றவனாக இருக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருடைய ஆவி என் மேல் உள்ளது. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர். அக்காலத்தில் இயேசு தம் சொந்த ஊருக்கு வந்தார். அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர். ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்கத் தொடங்கினார். அதை கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர். அவர்கள், இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன? என்னவே இவருக்கு அருளப்பட்ட ஞானம்? என்ன இவருடைய கைகள் ஆக்கும் வல்ல செயல்கள்? இவர் தச்சர் அல்லவா? மரியாவின் மகன்தானே? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா? இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள். அவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். இயேசு அவர்களிடம், சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார். அங்கே உடல்நலமற்றோர் சிலர் மேல் கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல்கள் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை. அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார். அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளே, இணையதள நண்பர்களே, இன்று தாயாம் திரு அவையோடு இணைந்து 14வது பொது ஞாயிற்றுக்கிழமையை நாம் மகிழ்வோடு கொண்டாடுகிறோம். இன்றைய இறை வாசகங்களின் மூலமாக இறைமகன் அல்லது இறைவன் நமக்கு விடுக்கும் ஒரே ஒரு அழைப்பு, ஒரு கேள்வி கணையிலே அமைகிறது. அது என்னவென்றால்,
இறைவாக்கினர்களை இன்றைய காலகட்டத்தில் இன்றைய உலகத்தில் இறைவாக்கினர்களை கண்டுகொள்ள நாம் தயாராக இருக்கிறோமா? இன்றைய மிகவும் வேகமாக இயங்கிக் கொண்டிருக்கும் உலகத்திலே தொழில்நுட்ப வசதிகள் அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கும் இந்த காலத்திலே நன்மையை பயப்பதற்கும் நேர்மையான வழியில் நடப்பதற்கும் நம்மிடையே பலர் சொல்லித் தரும் பொழுது அப்படிப்பட்ட இறைவாக்கினர்களை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோமா? கிறிஸ்துவில் அன்புமிக்கவர்களே, இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு கடினமான சூழ்நிலையிலே எசேக்கியேல் இறைவாக்கினரை இறைவன் அழைக்கிறார். இறைவன் அழைத்து அவர்களுக்கு எகிப்து மக்களின் இஸ்ராயலரின் கடினமான உள்ளத்தை அவருக்கு வெளிப்படுத்தி அவர்களிடையே அவர்கள் செவி கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் அவர்களிடையே இதை சென்று சொல்லுமாறு இறைவன் அவர்களுக்கு அழைப்பு விடுகிறார். இன்றைய முதல் வாசகத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவர் என்னோடு பேசுகையில் ஆண்டவரின் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. அவர் அப்போது என்னுடைய பேசியவற்றை கேட்டேன். அவரிடம், மானிடா, எனக்கு எதிராக கிளர்ச்சி செய்யும் இனத்தாரை இஸ்ராயல் மக்களிடம் நான் உன்னை அனுப்புகிறேன். இன்று வரை அவர்களும் அவர்களுடைய மூதாதையர்களும் எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்து கலகம் செய்திருக்கின்றனர். இந்த இஸ்ராயல் மக்கள் எனப்படுபவர்கள் யார் எனில் இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு இனம், கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட ஒரு இனம். அவர்கள் அடிமைத்தனத்திலே இருக்கும் பொழுது அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டுக் கொண்டு வந்த இறைவனின் அழைப்பை பல வேளைகளிலே பல சூழ்நிலைகளிலே மறுத்த ஒரு இனம். ஆனாலும் தொடர்ந்து அவர்களுக்காக, தான் படைத்த மக்களுக்காக, தன்னுடைய சாயலில் படைத்த மக்களுக்காக இறைவாக்கினர்களை அவர் அனுப்பி கொண்டே இருக்கிறார். தெளிவாக கூறுகிறார் முதல் வாசகத்திலே, அவர்கள் என்னுடைய வார்த்தையை கேட்டாலும் சரி கேட்காவிட்டாலும் சரி நீர் சென்று அறிவி. அவர்களுக்கு நம்மிடையே ஒரு இறைவாக்கினர் தோன்றி இருக்கிறார் என்பதையாவது அவர்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார். கிறிஸ்துவர்களே, இந்த முதல் வாசகத்துடைய பின்னணியை நாம் பார்க்கும் பொழுது இறைவாக்கினர் எசேக்கியேல் கடினமான நேரத்திலே இறைவாக்கு பணியை செய்ய இறைவனால் அழைக்கப்படுகிறார். கிமு 597 ஆண்டு பாபிலோனியர்கள் யூதாவை முற்றுகையிடுகிறார்கள். வேறு வழி இல்லாமல் பாபிலோனியர்களிடம் யூதர்கள் சண்டையிடுகிறார்கள். ஆனால் யூதர்களுக்கு மிகப்பெரிய கப்பத்தொகையை அவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் செலுத்த வேண்டியிருக்கிறது. இந்த சமயத்திலே எசேக்கியாவை யூதர்கள் அரசனாகவும் தங்களின் கைபொம்மையாகவும் பாபிலோனியர்கள் வைக்கிறார்கள். ஆனால் 10 ஆண்டுகள் கழித்து அந்த செதேக்கியா என்ன செய்கிறார் எனில் அவர்களுக்கு எதிராக போரிட, தன்னுடைய மக்களை சார்ந்து அவர் செயல்பட அழைப்பு விடுக்கிறார். அவர் செதேக்கியா பாபிலோனியர்களுக்கு எதிராக நிற்பதையும் எகிப்தியர்களுடன் சேர்ந்து பாபிலோனியர்களை எதிர்க்கவும் துணிகிறார். அந்த வேளையிலே நெபுகத்நேசருக்கு மிகவும் கோபம் அடைந்து கிமு 583 ஆண்டு மீண்டும் எருசலேம் நகரத்தின் மீது படையெடுத்து அந்த எருசலேம் நகரத்தை சின்னாபின்னமாக ஆக்கி அவர்களுக்கு நடுவே யாதொரு, அதாவது கைபொம்மையாக எந்த ஒரு அரசனையும் நியமிக்க மனமில்லாமல் அவர்கள் அனைவரையும் நாடு கடத்துகிறார். இந்த நாடு கடத்தப்பட்டு அவர்கள் துன்பப்பட்டிருக்கும் வேளையிலே இறைவாக்கினர் எசேக்கியேலை இறைவன் அழைக்கிறார். அவர்கள் கடினமாக உள்ளம் கொண்டவர்கள், என்னுடைய சொல் பேச்சு கேட்காதவர்கள். இருப்பினும் நான் சொல்வதை நீர் அவர்களிடம் சென்று சொல்லவும் என்று அவர்களுக்கு எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு கட்டளையிடுகிறார். ஆம் பல வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் என்ன செய்கிறோம்? இறைவார்த்தையை வாசிக்கிறோம், இறைவார்த்தையை கேட்கிறோம், இறைவார்த்தையை பிறர் சொல்ல நாம் கேட்கிறோம். ஆனால் அந்த இறைவனின் ஒளி, இறைவனின் வார்த்தை நம் காதுக்குள் எவ்வாறு செல்கிறது? அந்த இறைவனின் வார்த்தையை சொல்பவர்களை நாம் இறைவாக்கினர்களாக ஏற்றுக்கொள்கிறோமா? நம்முடைய வாழ்விலே நாமும் இறைவனுடைய பணியை செய்ய முன்வரும் பொழுது இந்த பணியை நம்மால் செய்ய முடியுமா? இந்த பணியை செய்வதற்கான ஆற்றல் என்னிடம் இருக்கிறதா என்ற கேள்விகள் எல்லாம் எழலாம். ஆனால் இறைவன் இன்றைய முதல் வாசகத்தின் மூலமாக நமக்கு விடுக்கும் சிறப்பான செய்தி என்னவெனில், இறைவன் மீது நம்பிக்கை, இறைவன் மீது நம்பிக்கை வை. நாம் இறைவனின் பணியை செய்கிறோமோ அல்லது அதை நாம் முயற்சி எடுத்து செய்யும் பொழுது கட்டாயமாக இறைவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவார் என்ற ஒரு உறுதிப்பாட்டை நமக்கு தெரிகிறது. எனவே நாம் எடுக்கும் முயற்சிகளிலே நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை நாம் கடவுள் மீது வைத்து நல்ல ஒரு இறைவாக்கினர்களாக செயல்படலாம் என்ற முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுகிறது.
இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கு நாம் வரும் பொழுது இறைமகன் இயேசு தன்னுடைய சொந்த ஊரிலே நற்செய்தியை அறிவிக்க அல்லது போதனைகளை அவர் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை, தந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகளை தன்னுடைய மக்களுக்கு போதித்து வருகிறார். அந்த வேளையிலே கட்டாயமாக அனைவருமே வியப்புறுகிறார்கள். ஆனால் வியப்புற்றும் அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏற்றுக்கொள்ள மறுப்பதற்கு ஒரு முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. முதல் காரணம், அவர்கள் எழுப்பும் கேள்விதான் பெரிய காரணமாக இருக்கின்றன. எனவே அவர் தச்சரின் மகன் அல்லவா? அவர் தச்சரின் மகன் அல்லவா? அவருடைய சகோதர சகோதரிகள் நம்மோடு இருக்கிறார்களே, மிகவும் எளிமையாக இருக்கிறார்களே, ஞானமற்று இருக்கிறார்களே, ஆனால் இவருக்கு எங்கிருந்து வந்தது இந்த ஞானம்? இப்படி வல்ல செயல்களை இவர் செய்கிறாரே, இந்த வல்ல செயல்களை இவர் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார் என்ற ஒரு சந்தேகம். அதாவது என்னன்னா, அவர்களுக்கு ஒரு முன் சார்பு எண்ணம். இந்த மகனா இவங்க மகனா இவன் இப்படிதான் இருப்பான், இவங்க மகனா இவன் இப்படிதான் இருப்பான். எப்படி நம்முடைய நாட்டிலே நம்முடைய ஊர்களிலே மக்கள் பேசிக் கொள்கிறார்களோ, இவர் அப்பா இந்த மகன் அந்தோனிசாமி மகன் இப்படிதான் இருப்பான் அப்படி என்ற ஒரு முற்சார்பு எண்ணத்தை கொண்டு வாழ்ந்தவர்களாக அந்த ஊரிலே இருக்கிறார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது இவர் தச்சனின் மகன் அல்லவா, இவருடைய சகோதர சகோதரி நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா, இவரால் எப்படி இந்த வல்ல செயல்களை செய்ய முடிகிறது என்று சந்தேகிக்கிறார்கள். அந்த முற்சார்பு எண்ணம் இறைவாக்கினரை ஏற்றுக்கொள்ள தடையாக இருக்கிறது அவர்கள் மத்தியிலே. கிறிஸ்துவின் வாழ்ந்தவர்களே, இன்று நாம் இறைவாக்கினர்களை கண்டுகொள்கிறோமா? முதலில் கண்டுகொண்ட இறைவாக்கினர்களை ஏற்றுக்கொள்ள முற்படுகிறோமா என்ற கேள்விகளை இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு சிந்தனைகளாக அழைப்பு விடுக்கின்றன. கண்டிப்பாக இறைமகன் இயேசு தன்னுடைய ஊரிலே போதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த காலகட்டத்திலே ஒரு போதகர் என்பவர் எப்படிப்பட்டவரில் தன்னுடைய சீடர்களோடு நடைபயணமாக சென்று அது என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறதோ தன்னுடைய பயணத்திற்கு தன்னுடைய சீடர்களோடு சென்று ஊர் ஊராக, தெரு தெருவாக, வீதி வீதியாக சென்று இறைவனுடைய வார்த்தையை அறிவிப்பதை ஒரு வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது இயேசுவும் தன்னுடைய சீடர்களோடு தன்னுடைய சொந்த ஊருக்கு செல்லும் பொழுது அவரை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புகிறார். மக்கள் அவர் சொன்ன வார்த்தைகளை கண்டு வியப்புற்றார்கள், அவரை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஆனால் இறைமகன் இயேசு அவர்கள் நம்பிக்கையின்மையை கண்டு, கடவுள் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையின்மையை கண்டு வியக்கிறார். நாம் இன்றைய காலகட்டத்திலே பல வகையான துன்பங்களை, இன்னல்களை, இடையூறுகளை நாம் சந்தித்து வரும் பொழுது நாம் எப்படிப்பட்ட நம்பிக்கையை கடவுள் மீது வைத்திருப்போம்? ஒரு 4 முக்கியமான சமுதாயத்தில் நிலவும் காரணங்கள் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளாததற்கு என்னவெனில், அந்த காலத்திலே இவர் ஒரு தச்சர், எளிய தொழில் செய்பவர், மறைநூல் அறிஞரோ பரிசேயரோ அல்ல. இது எதை குறிக்கிறது என்றால், சமுதாயத்திலே ஒரு சமய பின்புலம் இல்லாதவராக இறைமகன் இயேசு இருக்கிறார். இந்த காலத்திலே யார் யாரெல்லாம் உலகத்திலே சமுதாயத்திலே சமய பின்புலம் இருக்கிறார்களோ அவர்களை தான் இந்த நாடு மதிக்கிறது. அந்த சமய பின்புலம் இல்லாதவர்களை வெறுக்கிறது என்பதை தான் இந்த முதல் பகுதி நமக்கு தெரிவிக்கிறது. அவர்கள் கேட்ட முதல் கேள்வியிலே, அதாவது ஒரு தச்சர் மகன் அல்லவா என்று கேட்ட கேள்வி அவர்கள் சமய பின்புலத்தை எதிர்பார்த்து வாழ்ந்தவர்களாக தெரிவிக்கப்படுகிறது. இரண்டாவதாக, அவர் மரியாவின் மகன், ஒரு ஏழை பெண்ணின் மகன், அவரும் ஏழை. எனவே பணபலம் இல்லாதவராக இறைமகன் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கிறிஸ்துவர்களே, இன்றைய சமுதாயத்திலே யார் சமய பின்புலம் வச்சு வைத்திருக்கிறார்களோ, யார் பணபலம் வைத்திருக்கிறார்களோ இவர்களை தான் இந்த சமுதாயம் மதிக்கிறது. அவர்கள் சொல்வதை தான் இந்த சமுதாயம் கேட்கிறது. எனவே இந்த இடத்திலே இறைமகன் இயேசு ஒதுக்கப்படுகிறார். ஒதுக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவர் எங்கிருந்து இவர்கள் ஞானம் வந்தது என்று கேள்வி கேட்கிறார்களே தவிர மாறாக அவர்களை ஒரு இறைவாக்கினராக ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். மூன்றாவதாக, அவரது சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் தெரிந்தவர்களாக எளிய குடும்ப பின்னணி உடையவர்களாக இருக்கிறார்கள். அதாவது சமுதாயத்திலே ஆள்பலம் உள்ளவர்களை இன்று மக்கள் நம்புகிறார்களே தவிர, அதாவது சமய பின்புலம், பணபலம், ஆள்பலம் உள்ளவர்களை தான் நம்புகிறார்கள். மாறாக எளிமையாக இறைவனுடைய வார்த்தைகளை எடுத்து வைத்து தன்னையே தாழ்த்தி கொண்டு நேர்மையாக இறைவனின் பணி செய்யும் இறை வாக்கினர்களை ஏற்றுக்கொள்ளவும் அவர்களை கண்டுகொள்ளவும் இந்த சமுதாயம் மறுக்கிறது. நாம் இன்றைய திருப்பணி வழியாக, இந்த இறை வழிபாட்டின் வழியாக இறைவன் இயேசு நமக்கு கொடுக்கும் செய்தி என்னவெனில், இப்பொழுது இன்றைய காலகட்டத்தில் இருக்கும் இறைவாக்கினர்களை நாம் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம். நாம் இப்பொழுது இருக்கும் இறைவாக்கினர்கள், நம்மிடையே இருக்கும் இறைவாக்கினர்களை கண்டுகொடுக்கிறோமா என்ற கேள்வியை கேட்பதோடு மட்டுமல்லாமல், நாம்
நம்பிக்கையின்மையை அகற்றி முற்சார்பு எண்ணங்களை களைந்து கடவுள் மேல் நம்பிக்கை கொள்வோம், இறைவாக்கினர்களை கண்டுகொள்வோம், இறையாசை பெறுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை எழுதுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாமுள்ள தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளினின்று கடவுளாக, ஒளியினின்று ஒளியாக, உண்மை கடவுளினின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். மறுவோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிர் அளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமென். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கடவுள் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்திட ஒன்று கூடியுள்ள நாம் அவரை மன்றாடுவோம். அவரது திருவுளத்திற்கு ஏற்றபடி நம் மன்றாட்டுக்கள் அமைய வேண்டுவோமாக. வாழ்வின் ஊற்றே இறைவா, நிலையான குணமடைவதற்கென நாங்கள் மகிழ்வுடன் குடும்பமாக இணைந்து வந்துள்ளோம். எங்களின் முன்மாதிரியான சாட்சிய வாழ்வால் உலகிற்கெல்லாம் நலம் தரும் மருந்தாக மாறிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கருணை கடலே இறைவா, நிராகரிப்பு, புறக்கணிப்பு போன்ற காரணங்களால் இச்சமூகத்திலிருந்து விலகி வாழும் ஏழை எளியோர்கள், கைவிடப்பட்ட பெற்றோர்கள், அனாதைகள் மீண்டும் அன்பின் உறவில் இணைந்திடவும் புது வாழ்வு பெறவும் அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் இரக்கம் காட்டும் இறைவா, இத்திரு அவையிலுள்ள அனைவரும் புனித தோமாவை போல் ஐயம் நீக்கி தெளிவு பெற்று நம்பிக்கை பெறவும் துணிவுடன் இறையரசை அறிவிக்கவும் தேவையான வலிமை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நாங்கள் நற்செயல் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாக படைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து எம் இளையோர் அனைவரும் தங்கள் வாழ்க்கையில் நற்செயல்கள் புரிவதில் நாளுக்கு நாள் வளர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கும் மரண தருவாயில் உள்ள துன்புறும் அன்பர்கள் அனைவரும் இறைமகன் இயேசுவின் நிலையான அமைதியையும் பேரின்ப வீட்டின் இன்பத்தையும் முழுமையாக பெற்றிட அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக இறைவனிடத்தில் மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் திரு அவையின் மன்றாட்டுக்கள் உம் திருமுன் உகந்தனவாகுக. எங்கள் தகுதியில் நம்பிக்கை கொள்ளாமல் உமது இரக்கத்தை முன்னிட்டு நாங்கள் எங்கள் மன்றாட்டுக்களை கேட்டறோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே,
மாறும் ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே ஆனாலும் முன்னன்பு மாறா. சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருப்பதை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது பெயரின் ஆட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கை எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்கு உரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என் நாடும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையியல்பின் ஆதரவை அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிப்போக்கும் மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வாறு அழிவுற்றோமோ அவ்வாறே எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் தீயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுதி. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் அன்றாடுகின்றோம். வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம்.
ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாகும்: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானி. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திருரத்தத்தால் கூட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்டும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவித்தாய் சொல்லும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரே இன்றைய திருப்பலியின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நம்முள் இருக்கும் இறைவாக்கினர்களை நாம் கண்டுகொள்கிறோமா, இறைவாக்கினர் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றோமா என்ற சிந்தனைக்கு அழைப்பு விடுத்த நம் இறைவன். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பெயர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தவர் நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயற்கையில்
சூழ்ந்திட பயன் என்னவோ உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ மெழுகாகினேன் திரியாகவா மலராகினேன் மனமாகவா மெழுகாகினேன் திரியாகவா மலராகினேன் மனமாகவா இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய் இதயத்தில் எழுந்திடவா என்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்கு உரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பு அளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக் கொள்ளவும் உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக.